இப்போ இறந்து போனவங்க வந்து அதாவது துர்மரணம் இப்போ வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய காலகட்டமே முடியறதுக்கு முன்னாடி அவங்க இறந்து போயிடுறாங்க அப்படின்னா, அவங்க நிஜமாவே ஆவியா தான் சுத்துவாங்களா? கண்டிப்பாம்மா. யாரா இருந்தாலும் சரி, ஆவியா தான் சுத்துவாங்க. இது வந்து இப்ப காலப்போக்குல வந்து நிறைய தெரியறது கிடையாது. ஏன்னா ம். வந்து மக்கள் தொகை பெருகி போச்சு. ம். பக்கத்துல மயானத்தெல்லாம் இடிச்சுட்டு வீடு கட்டுறாங்க. ம். இப்ப பார்த்தீங்கன்னா, மஃப்சல் ஏரியாவுல இந்த காடு பகுதி, ம். இப்ப நம்ம ரோட்ல வந்து ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா, ம். நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு இடத்துல, ம். அந்த இடத்துல தவறாம ஒரு தினமும் ஆக்சிடென்ட் நடக்குது. ம். புரியுதுங்களா? ஆமா. ம். அது வந்து என்ன சொல்றதுன்னா, அந்த ஏற்கனவே மரணம் அடைஞ்சவங்களால அந்த பாதிப்பு அந்த அந்த ஆத்மா வந்து அங்க அலையுது. ம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மஃப்சல் ஏரியா, கிராமத்து சைடுலாம் பார்த்தீங்கன்னா, இந்த துர்மரணத்தால இறந்தவங்க, ம். அகால மரணம் அடைஞ்சவங்க, ம். ராத்திரியில சத்தம் வரும். நிறைய வீடுகள்ல அது கேட்கும். ம். கொலுசு சத்தம் கேட்கும். வந்தவங்க இப்போ இறந்தவங்க வீட்டிலேயே வந்து திடீர்னு அவங்க இறந்துடுறாங்கன்னா, அந்த வீட்லயே அந்த அவங்க உள்ள வர்றது, போறதெல்லாம் நல்லா தெரியும். ம். அந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அது எல்லாமே தெரியும். ஏன்னா, அது வந்து வர்றது, போறது எல்லாமே காட்டும். ஆத்மா வந்து அலையும். ஏன்னா, அது வந்து அந்த உடம்புக்குள்ள இணைய முடியாது. ம். அதனால வந்து நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போறோமே, இது வந்து இப்படி ஆயிப்போச்சே அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க வந்து அ விதி முடிஞ்சு சாகல. ம். அப்படின்ற பட்சத்தில அவங்களுக்கு வந்து திரும்ப அதுக்குள்ள அந்த உடலுக்குள்ள சேர தான் பார்ப்பாங்க. அது முடியலன்னும்போது நம்ம என்ன பண்றோம், எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணிடுறோம், இல்லன்னா கொளுத்திடுறோம். ம். அப்ப என்ன பண்ணுவாங்க? அது எங்கேயுமே சேர முடியாது, வரவும் முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க? அந்த ஆத்மா ஆகப்பட்டது யாரா இருந்தாலும் சரி அலைய தான் செய்வாங்க. ம். கண்டிப்பா பேய், பிசாசு, ஆத்மா என்றது எல்லாமே உண்டு. ம். ம். இப்போ யாராவது வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அப்படின்னா, அ வெளிய இருந்து இருக்க மக்கள் என்ன சொல்லுவாங்க, "அவன் விதி முடிஞ்சு போச்சு. அதனால அவன் போய் சேர்ந்துட்டான்" அப்படின்னு சொல்றாங்க. அதுவே வந்து அவன் அவன் வந்து ஆவியாவே சுத்துறான். என்னுடைய ஆசைகள் வந்து நிறைவேறல. இன்னும் நான் கல்யாணம் பண்ணல. என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணல. இந்த மாதிரியான விஷயங்களோட அவன் இறந்து போறான். அவன் ஆவியா இருக்கான்னா, அது எப்படி சார் விதி முடியாம இருக்கும்? விதி முடிஞ்சது நம்ப சொல்றதெல்லாம் கிடையாதும்மா. ம். எத வேணாலும் நம்ப சொல்லிக்கலாம். ம். எத வேணாலும் நம்ப செய்யலாம். இப்ப காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா, அவன் தண்ணி போட்டு, இந்த ரேஸ் போட்டுன்னு ஓடுறது, ம். ரேஸ்ல ஓட்டுறது. ம். அவன் உயிரே அவனுக்கே தெரிய மாட்டேங்குது. துச்சமா நினைக்கிறான். அது எதிர்பார்க்காத விதமா உயிர் போயிடுறது. ம். புரியுதுங்களா? போன பிறகு தான் தெரியும் அந்த கஷ்ட நஷ்டங்கள். ம். அடிச்சு உடைஞ்சு கை, கால் உடைஞ்சா கூட ஒரு 3 மாசத்துல ம். குணமாயிடும். ம். உயிர் போனா தான் அவன் ஆவியா அலையும்போது தான் தெரியும். ம். அது வந்து பொதுவா என்ன சொல்றேன்னா, அளவுக்கு மீறி வேகம் எப்பவுமே ஆபத்து தான். ம். தேவையில்லாத விளையாட்டுகள் ம். விளையாடக்கூடாது. ம். என்னைக்குமே அது கஷ்டம் மேல கஷ்டம் தான் குடுக்கும். ம். புரியுதுங்களா? இத வந்து ஒரு சிலர் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. ம். இப்போ நானே வரேன் கார்ல, எனக்கு முன்னாடி பார்க்குறேன் 2 பைக்ல வேகமா போறாங்க ம். சார். அது போறது மின்னல் வேகத்துல நமக்கே கண்ணு பூத்து போற மாரி இருக்குது. ம். ம். அது வந்து எந்த நேரத்தும் மரணத்த தரக்கூடியது. அவங்களுக்கு மட்டும் இல்லை. பாவம் ஒரு அப்பாவி வேலை செய்துட்டு போவான். ஒரு குடும்பத்தில யார் மேல எப்ப என்ன நடக்கும்னு தெரியாது. ம். இவங்க செய்ற தவறால அவங்களுக்கும் நடக்குது. ம்.